அதாவது பொது வாழ்க்கையில எப்படி வாழணும்ன்றதுக்கு ஐயா தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணமா தான் சொல்லணும் நம்ம. என்னுடைய வாழ்க்கையில இந்த நூற்றாண்டுல ஒரு அரசியல் வாழ்க்கையில இவ்வளவு தூய்மையான ஒரு அரசியல் பணியாற்றிய ஐயா தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கைய எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறவன்ட்டு நம்ம அரசு மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். ஒன்று, தோழர் மறைவுன்றது உண்மையிலே ஈடு செய்ய முடியாத மறைவு. வாழ்நாளில எத்தனையோ சுதந்திர போராட்டம், அரசியல்ல தாழ்வு நிலை மக்களுக்காக உரிமைக்காக போராட்டம், அரசியல் களத்தில் எத்தனையோ பணிகளை செஞ்சாலும் கூட தன்னுடைய இறுதி பயணம் வரை ஒரு ஊழல் வழக்கில் இல்லாம ஒரு பொது வாழ்க்கைக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்த உத்தமர் தான் ஐயா தோழர் நல்லக்கண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு. அதை உண்மையிலேயே அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பேரிழப்புன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் முதல் கட்டணும்.